ஓம் சக்தி. இந்த பக்தின்றது ஒரு வகை குணம், அது வளர்க்கப்படணும். அந்த பக்தி எப்படி பார்க்க வைக்குதுன்னு அம்மா அந்த அருள்வாக்கில் சொல்லியிருக்காங்க. சாணி சாமியா பார்க்க வைக்குது. அது மாட்டோட எச்சமா இருந்தாலும் ஒரு புளியாரை பிடிச்சி புளியாருன்னு பார்க்குறீங்க. இப்போ எல்லாரும் கேட்கறது, ஆசாமியே சாமியா கும்பிடலாமா? வெளி தோற்றத்தை அல்லாமல் அவர் செய்கின்ற மக்கள் நலற்பணியோ அதுக்கு. ஆனால் எப்பயுமே ஒன்று மட்டும் செய்யக்கூடாது, குருக்கு நிகர் வைக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க, அடிகளார் முன்ன என்ன வந்தாலும் அத்தனை பாவங்களும் நிவர்த்தி செய்து புது மனிதனாக புதுப்பிக்கக்கூடிய சக்தி பெற்றவர். ஏன்னா அவரே தெய்வம், தெய்வமே அவர். அதனால்தான் எப்பயுமே சொல்கிறேன், ஒரு குரு ஒரு தெய்வம். இப்போ 5 சப்ஜெக்ட் இருக்குது, அரியர் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அந்த வாத்தியார் நல்லா சொல்லித்தரலன்னு இன்னொரு வாத்தியார் வைப்பீங்க. பக்தி அப்படி கிடையாது. எல்லா சாமி மேலேயும் பக்தி வைக்கலாமா? அது உங்களுடைய கஷ்டத்தையும் வேண்டுதலை பொறுத்து. ஆனால் கொள்கையும் அறநெறியும் ஒரு குரு சொல்லி கொடுத்த வழிதான் வரணும். அந்த குரு வழி நான் சொல்லியிருக்கேன். செவ்வாடை அணிவது, இந்த மாதிரி தமிழில் மந்திரங்கள் சொல்வது, பெண்கள் அபிஷேகம் செய்வதோ, பெண்கள் தொண்டு செய்வதோ மிக சிறந்த பக்தி. பழனி எதுக்கு ஃபேமஸ்? பழனி எதுக்கு ஃபேமஸ்னா முருகர் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தா கூட போனா போது பக்தி இருக்குன்னு சொல்லுவேன். பஞ்சாமிரதம், அவ்வளோதான் உங்க பக்தி. இனிமே சொல்லுங்க, பழனிக்கு என்ன ஃபேமஸ்? லட்சுமிபுரம் மன்றம். நீங்க தான் இவ்வளோ மெனக்கட்டு இங்க அம்மாவோட பக்தி செய்றீங்க. அப்ப திருப்பதினா என்ன ஃபேமஸ்ன்னா லட்டு சொல்லுவீங்க. அப்ப கூட அங்க இருக்கிற சாமி பேரை சொல்ல மாட்டீங்க. அதனாலதான் அம்மா சொல்றாங்க, எப்படி இருக்கக்கூடாதான் உங்க பக்தி? சாப்பாட்டு பசை இருக்கக்கூடாதான். அந்த கோவிலுக்கு போனா பிரசாதம் சூப்பரா இருக்கும், சுண்டல் சாப்பிட்றவங்கன்னு வரக்கூடாது. கோவிலுக்கு போனா அமைதியா இருக்கும், மனசு நிம்மதியா இருக்கும், நல்லது கெட்டது தெரியும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு உயர்வதற்கான உழைப்பை பத்தி தெரியும்னு சொல்றாங்க. உங்கள் பக்தி பாசி பிடித்த சுவரை போல இருக்கக்கூடாது. பக்தி என்றது நேரத்தை செலவிடுவதற்கான ஒரு தருணம். பக்திக்கு மந்திரம், பக்திக்கு நேரம், அதுக்கு ஒரு பசை ஒட்டிக்கணும். லேசு கிடையாது. உங்க ஊர்ல இருந்து உங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருக்கவங்கலாம் சொல்லி நீங்க பஸ்ஸை பிடிச்சி இங்க வர்றதுலாம் லேசு கிடையாது. அதனால உங்கள் பசை, அம்மா மண்ண போயிடணும், அம்மாவுக்கு தொண்டு செஞ்சிடணும். பிறவில என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பங்காரம்மா சன்னதியில் போய் அவருடைய பூரண அருளை பெறணும்னு சொல்றதுதான். அது ஒரு வகையான பசை. வாங்க குரு பூஜைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பசை முதல்ல வரும். அப்ப இந்த பசை பற்றி கொள்ளும். இதை வேண்டிக்கோ அதை வேண்டிக்கோ, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னா ஒரு நேரம் ஒட்டாது. ஏன்னா அடுத்தடுத்து ஆசைப்படுவோம். அம்மா அந்த குழந்தை கல்யாணம், அடுத்து வீடு, இப்படியே போயிட்டே இருக்கும் என் பேரம்புள்ளின்னு. அந்த பசை ஒரு மாதிரி விட்டு போய்விடும். ஏன்னா யாருக்காக வேண்டுகிறீர்களோ அவர்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க. காலத்துக்கும் மற்றவர்களுக்காக வேண்டும் என்றால் அதுக்கு நடக்காது. ஆனா பொது காரியத்துக்கு வேணும். ஏன்னா மழை வேணுனீங்கல்ல, எல்லாருக்கும் குடி தண்ணீர் கிடைக்கும், விவசாயம் நடக்கும். உங்க மனசு நல்ல ஒரு பசையுடன் இருக்கு. அதனால நல்லா அம்மா கிட்ட ஒட்டிக்கும். அதுபோல் ஆன்மீகத்தில் அம்மாவின் அருளை அடைவதற்கும் அடையாததும் உங்கள் பக்தி பொறுத்தது. சதா அம்மா கிட்ட வேண்டுதல் வச்சு இருந்தா அது நடவாட்டி யார்கிட்ட விட்டுட்டு போயிடுவோம். அம்மா விட்டு வேற சாமிக்கு போவோம். ஆனா அம்மா நீ தான் வேணும், உன் அருள் தான் வேணும், உன் நிழல் தான் வேணும், நீ தான் தாய், நீ தான் தகப்பன், நீ தான் எனக்கு எல்லாம் சொல்லும் போது வேற வழியே கிடையாது. பச்சைக்கன்னு அம்மா உங்களை ஒட்டிக்கும். அம்மா உங்க மனசுல மனசாட்சியாக, பக்தியாக, மாண்புமிக சக்தியாக இருக்கிறாங்க. இல்லாட்டி அம்மாவை கும்பிடணுன்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்காது. அம்மா கும்பிடணும், அம்மா பார்க்கணும், அம்மாவுக்கு செய்யணும், அம்மா இப்படி ஆசைப்படுவாங்க அப்படின்னு செய்யணும்னா அம்மா உங்ககிட்ட ஒட்டிட்டு இருக்கு. அம்மா இருக்காங்க, பத்திரமா இருக்காங்க, 10 வருஷமா 5 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்து 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 அந்த மனசுல அம்மாவை வச்சிருக்கீங்க. ஆனா அப்ப இருள் வருது, யாராவது உங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அம்மா மறைஞ்சு போறாங்க. திரும்ப அம்மாவை கொண்டு வரணும், தைரியமா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், வாழ்க்கை அமைதியாக, ஆரோக்கியமாக, நல்ல ஒரு சக்தியாக இருக்கணும். அன்னையின் அருள்வாக்கு உங்கள் பக்தியை பொறுத்தது. சாமியும் சாணி ஆகலாம், சாணியும் சாமி ஆகலாம். சுவரில் சாணியை தட்டும்போது அதில் உள்ள பசையின் தன்மையை பொறுத்து சுவரில் ஒட்டிக்கொள்வது உண்டு. அதுபோலவே ஆன்மீகத்திலும் அம்மாவின் அருளை அடைவதும்
அடையாததும் உங்கள் பக்தியை பொறுத்தது. உங்களிடம் உள்ள பசையை பொறுத்தது. உங்கள் பக்தி பாசி பிடித்த சுவரைப் போல இருக்கக்கூடாது. மனத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு பக்தி செலுத்த வேண்டும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் சேனல்ல உங்களை அழகான ஹீரோவா காட்ட போறாங்க. அது மட்டும் இல்ல, பக்தி பசை உள்ள ஆசாமியாக காட்டப்பட வராங்க. மனதை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கும் பக்தி செலுத்துகின்ற முறையாக காட்ட போறாங்க. நல்ல நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை மூடுங்க. காதுல எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் உங்கள் மனதில் இருக்கும் அம்மாவிடம் ஒரே ஒரு அன்பான வார்த்தை பேசுங்க. ஒரு முறை கண் திறவாயோ, ஒரு முறை என் ஆழ் மனதில் அமர மாட்டாயோ, ஒரு முறை என் உணர்வில் கண்ணீர் துளியாக வரமாட்டாயோ, என்ன ஜென்மமோ என்று திட்டியவர் மனதில் என் ஜென்மம் உன்னை வழிபடுவதற்கும் உன்னை வணங்குவதற்கும் உன்னுடைய அருளாட்சை இன்பத்தை உணர்வதற்கும் என்பதற்காக மீண்டும் ஒரு முறை உங்கள் மனதோடு பக்தி செலுத்துங்க. இல்லை திரும்ப ஒரு முறை மனசுல வச்சு ஆழ் மனதுல மகளேன்னு அம்மா ஆசையா உங்க மனசுல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்க. கண்ணை தரங்க. என்ன சொன்னீங்கன்னு தெரியாது. அம்மா கிட்ட, அம்மா நீ எனக்கு இருக்கிறாய், நான் உனக்கு இருப்பேன், என் உயிர் இருக்கும் வரை சொன்னீங்களா? கவலைப்படாதம்மா, நாங்கெல்லாம் கஷ்டப்படல, இப்ப சின்ன கஷ்டத்துல இருக்கிறோம், கடன்ல இருக்கிறோம், சரியான ஏச்சில் இருக்கிறோம். ஆனா நான் உன்னுடைய மகள் அம்மா, நான் கலங்கினா நீ கலங்குவ, நான் கஷ்டப்பட்டா நீயும் கஷ்டப்படுவ, உன்னை கஷ்டப்படுத்த நான் விடமாட்டேன். எப்பயுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக என் மனதில் இருக்கும் உன்னை வழிபட்டு வழிபட்டு மகாசக்தியாக வரணும். உங்க மனசுல யார் இருக்கிறாங்கன்னா, நான் இருக்கிறேன் மகளேன்னு அம்மா சொன்ன மாதிரி நீங்க எல்லாருக்கும் அம்மாவுக்கு சொல்லணும், நான் இருக்கிறேன் உன் ஆன்மீகத்தை வளர்க்க, உன் தர்மத்தை நான் வளர்க்க இருக்கேன், உன் மந்திரத்தை எடுத்துட்டு போவ நான் இருக்கிறேன், உன்னை வழிபடுறது பரம்பரையாக எடுத்துட்டு போவ நான் இருக்கிறேன், என் உயிர் வர வரைக்கும் உன்னை வணங்குவேன், என் உயிர் உணரும் சக்தியாக உன்னை இருப்பேன்னு சொல்லிட்டு இனிதாக இந்த குரு பூஜையில் அம்மாவை உணர்ந்து செல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு கருத்து. அந்த கருத்து என்னன்னா, எனக்கு யாருமே இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்கல, காசு கொடுக்க யாரும் இல்லை, நோய் கொடுக்குறப்ப யாரும் இல்லை, ஆனால் அம்மா தான் ஒவ்வொரு முறையும் என்னை கடப்பதற்கு உதவி செய்கிறாங்கன்ற அந்த பக்தி பசையோடு நீங்கள் வாழ்ந்து அம்மாவை பற்றி கொள்ள வேண்டும். பிடிச்சுக்குங்க. உண்மையான அன்பை பசையாக கொண்டு பங்காரம்மா பிடித்து கொண்டால் பங்காரம்மா என்ன சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன் கவலைப்படாதே மகளே, இது ஒரு சின்ன வருத்தமான தருணம், இத்தனை கஷ்டங்களை கடந்த நீ இனியும் என் மகளாக கடந்து விடுவாய். எப்படி இருக்காங்க அம்மா? அவங்க சிரிக்கிற மாதிரியே சிரிக்கணும். எப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கை பாத் எதையும் பிடிச்சிக்கல, நீ தான் வேணும்னு சொல்ற, இந்த ஆசையை மட்டும் எனக்கு கொடுத்துடுன்னு உயர்த்துவது போல் உங்க பக்தி உயரட்டும், அம்மாவுடைய ஆசை கிடைக்கட்டும். நன்றி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.